டெய்லி குஞ்சு டேய் எங்கடா இந்த கட்டப்ல போயினுக்குற? ஸ்கூல் போறேம்மா. நல்ல நாயகம் ஸ்கூல் பக்கம் போக மாட்டேன். இந்த கட்டப் எதுக்கு உண்மையை சொல்லு. ஸ்கூல் போறதுல ஒரு ஒயின் ஷாப் இருக்குதுமா. எப்ப பாரு 2 பேரு 4 பேரு 3 பேரு உட்காந்து குடிச்சு நிக்கிறானுங்கம்மா. குடிச்சாலும் பரவாயில்ல. குடிச்சு பாட்டில் அப்படியே உடச்சு போட்டு போறானுங்க. போற கையில கால ஃபுல்லா குத்துது. எங்க மனுஷாலும் மோதுது. ஆடுறா நீ உட்காந்து குடிக்கிறானுங்களே, நம்ம ஒரு கட்டிங் போட்டு பாப்போமா, நம்ம லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்பான்னு மாத்துறானுங்க எங்க மனுஷன். அதான் இன்னைக்கு எல்லாரும் அடிச்சு மாச்சி மட்டா கிட்டா இல்ல மண்டைக்கெல்லாம் உடச்சு விட்டு வந்தலான்னு கிளம்பிட்டேன். ஏண்டா நாயத்தை தட்டிக்காக பாருன்னு முடிவு பண்ணிட்டேன். அழகா ஒரு பேண்ட் செட்ல போக வேண்டியதானே. பொம்பளை கட்டப்ல போய் தான் திருத்தணுமாண்ணா? அப்படி 2 3 நாள் போனேன். பாத்தல கூலி பண்ணுமா கட்டிங் பண்ணுமான்னு கேட்டானுங்க. கம்முன்னு உட்காந்து குடிச்சு அவங்களாவே கம்முன்னு படுக்க வேண்டியதாகுது. அதான் இன்னைக்கு லேடிஸ் கட்டப்ல போயிட்டேன். என்னை எவனும் ஆட்ட முடியாது, அசிக்க முடியாது. பாரதேசி நாய். என்னாச்சு? ஏமா அந்த காம்பவுண்ட் வேலைக்கு போடுவாங்கல்ல முள்ளு வெளியே, அதுதான் உடம்பு ஃபுல்லா சுத்தி விடாமா. ஏண்டா ஐயோ இவனுக்கு பேக் தூக்கிமான வலியை விட இவனுக்கு பஸ்ல இந்த எருமடை வந்து உரசாது செவுத்துல. அந்த மாதிரி இவனுக்கு உரசி எனக்கு உடம்பு வலி வந்து தான் எங்களுக்கு மிச்சமாகுது. அதுக்கு பாசு குத்துனா புரியோஜனம். ஒரு ஃப்ரீ பஸ் குத்துனா நல்லா இருந்திருக்கும்ல. என்னடா சொல்ற? ஸ்கூல் பஸ். ஐயே ஆனா டெக்னாலஜி வளர அதுவும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்றாங்கடா. டெக்னாலஜி கருமாந்திர வளருது. 4 செவத்துக்குள்ள நடக்கிற கண்ட கருமாந்தெல்லாம் 4-5 செல்லுல தேருது. இவ்வளவு குழந்தை அழுது குழந்தைங்களை போன குத்துந்தா வச்சு குழந்தைல குத்து வந்து அது என்ன பண்ண முன்ன எல்லாத்தையும் பார்த்து பிஞ்சிலே பைத்து போதுங்க எல்லாம். என்னத்த சொல்றதுப்பா, எல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்கடா. வாடா நீ. போலீஸ் பாத்துப்பாங்க. ஒரே ஒரு ஸ்கூல் ஒரே ஒரு ஷாப் தான் இருக்குது. போலீஸ் வந்து தட்டி கேட்கறதுக்கு நம்ம பிரச்சனை நம்ம தட்டி கேட்கணும்.